ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தஹி புலாவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இது எப்படி சேர்த்துன்ட்டு வாங்க பார்க்கலாம். தஹி புலாவ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஸ்பைசஸ்லாம் தேவைப்படாது. இப்போ இதில் காமிச்சிருக்கிறது தான் ஸ்க்ரீன்லேயுமே வந்து கொடுக்குறேன் என்னென்ன போடணுன்ட்டு. இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அளவுக்கு நான் வந்து ஊற வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட நெய்யுமே வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதில் வந்து மிளகு, அப்புறம் நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து போட போகிறோம். பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கனு இந்த மாதிரிலுமே வந்து பண்ணலாம். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து 4 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு ஜீரகம் தூள் அதையுமே சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்புமே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயுமே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மலான பாத்திரத்தில் பண்ணுறதுனாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கறி வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து இதை அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலுமே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் ஆன வெங்காயத்தை வந்து அப்படியே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் மட்டும் நீங்கள் வந்து எண்ணெய் நெய்லாம் ஊற்றணும் இல்லையா, அப்போவே வந்து போட்டு கூட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ அந்த மட்டனில் உள்ள தண்ணியே வந்து ஓரளவுக்கு வந்து அதில் வந்துருச்சு. ஸோ அதோடய வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு நான் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். தண்ணியெலாம் நம்ம சுத்தமாக சேர்க்கவே கூடாது. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு நீங்கள் குக்காக இருக்கணும். குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் விசிலே விட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்ட்டு. கறியுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தண்ணி வந்து நான் கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை. அந்த மட்டனில் அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அதில் தண்ணி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து குக் ஆனதை பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ இது கூட வந்து மல்லித்தலை சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நான் கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அகலமான பாத்திரத்தில் இப்போ பெரிய சட்டியில் போட்டு இது 2 கிலோ அளவுக்கு பத்தாது அப்படின்றனால வெறும் கறி மட்டுமே எடுத்து இந்த பெரிய பாத்திரத்தில் 2 கிலோ செய்கிற மாதிரி உள்ள பாத்திரத்தில் போட்டுட்டு குக்கரில் செய்ய முடியாது அப்படின்றனால 2 கிலோ செய்கிற மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம வந்து 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தோம். அப்போ 3 கிலோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா. அப்போது இந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ஊற்றிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலையுமே வந்து சேர்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம விறகடுப்பில் தான் வந்து செய்ய போகிறோம். உங்களுக்கு கேஸ் அடுப்பில் செய்யணும்னாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் விறகடுப்பு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றனால விறகடுப்பில் தான் வந்து வச்சாச்சு. இப்போது இது கொஞ்சம் லைட்டாக எரியுமே வந்து விட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸையுமே வந்து போட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கறி எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸுமே வந்து போட்டுற வேண்டியது தான். ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸுமே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையுமே இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நார்மலான பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னும் போது கேஸ் அடுப்பில் வச்சுமே வந்து செய்யலாம். வச்சுட்டு நீங்கள் தம்மில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போது ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உடையாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுமே வந்து மூடி வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக எரியட்டும் அப்படின்றதுக்காக அடுப்புமே வந்து கொஞ்சம் லோவாக வந்து எரிய வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சோறு தண்ணி அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பிரண்டு வந்திருக்கும். இதை வந்து திருப்பி பிரட்டி போட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக வந்து பிரட்டி போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு இதை நம்ம அப்படியே வந்து தம்மில் போட்ட வேண்டியது தான். விறகடுப்பில் செய்கிற மாதிரி தான் கேஸ்லேயுமே. இப்போ வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நெருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு அது மேலேயுமே வச்சுட்டு நம்ம வந்து தம்லேயுமே வந்து போட்டாச்சு. ரைஸ் இது வந்து ஒரு பக்கம் அப்படியே வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ அதனால் வந்து தம்மில் போட்டாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டு லாஸ்ட்டாக வந்து
லெமனையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஎஃப்பி கன்வெக்ஷனில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் கன்வெக்ஷன்லையுமே வந்து க்ரில் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண வச்சுட்டேன். திரும்ப மறுபடியுமே அதை வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியுமே பிரட்டி போட்டு நம்ம அதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணி வச்சாச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகி வந்துருந்துச்சு. அம்மா வந்து ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரைஸ் பார்க்குறதுக்குமே நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு, நல்லா சூப்பராகவுமே இருந்துச்சு, நல்ல மணமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பாடை வந்து ஃபுல்லாக வந்து பிரட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிடும் போதுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து அதிகமாக கிடையாது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த மாதிரின்னு செய்யும்போது உங்களுக்கு ஸ்பைசஸ் அதில் இருக்கும், அதில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து ஜஹானில் வச்சு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்காமல் கம்மியாக டைமில் வந்து செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஆர் மட்டன் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.